வெல்கம் டு ஆக்சிஜன் ட்ரேடிங். நாளைக்கு நெஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 23 டிசம்பர் 2025 நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க. நான் சொல்கிற மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன் 499க்கு. க்ரீக்ஸ் யாருமே சொல்லித் தர கிடையாது. ஆப்ஷன்ஸ் வந்து க்ரீக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ரீக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆப்ஷனில் ஒரு மினிமம் 2000 3000 வச்சு கூட அழகான காமா பிளாஸ் வச்சு உங்களால் ட்ரேடுன்றது எக்ஸாக்டாக பண்ண முடியும். ஸோ 9999 1499 அப்படின்ற மாதிரி 3 கேட்டகரி வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு எப்படி இருக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படின்னா, இன்னைக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு ஒரு கேப் நடந்தது. இந்த கேப் அப் ஏன் நடந்தது அப்படின்றத பார்க்கணும். இந்த கேப் அப் அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும். அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லா இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அவங்க அந்த கண்ட்ரியில் பேஸ் பண்ணி ஃபெஸ்டிவல் பேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் ஒர்கேஷன்ஸ் வச்சுட்டே இருக்கும். அது அப் ட்ரெண்டாகவும் பிடிக்கும், டவுன் ட்ரெண்டாகவும் பிடிக்கும், சைட் வைஸாகவும் பிடிக்கும். ஆனால் அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா, குளோபல் கூஸ் தெரிஞ்சு பண்ணணும். குளோபல் கூஸ் தெரிஞ்சது அப்படின்னா, ஓவரால் சென்டிமெண்ட் என்னன்றது தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம பர்டிகுலர் இண்டெக்ஸில் எப்படி டைரக்ஷன் போகும் அப்படின்றத நம்ம ஈஸியாக பிடிச்சிக்க முடியும். ஸோ அது நான் கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நாளைக்கு என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். நாளைக்கு நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாது. ஏன்னா கரண்ட் டைமில் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத ஆன் ஸ்பாட்டில் தான் நம்மளால் பார்க்க முடியும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குன்றதை நம்மளால அழகாக சொல்ல முடியும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி. ஓகே, பாசிட்டிவ் அப்படின்றது குளோபல் சென்டிமெண்ட் ஆல்ரெடி இருந்தது. ஜிடிபி 7.3, சிபிஐ எல்லாமே இந்தியாவோட க்ரோத்தை வந்து நிஃப்டியோட க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ணுது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அது வந்து ஒரு அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்னு சொன்னால அந்த பழைய டேட்டாவெல்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரும். பழைய டேட்டாலாம் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நான் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலே மார்க் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் லெவலே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, நோட் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணால் இந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சா அந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சா பிரேக் பண்ணால் அப்படியே அடுத்தடுத்து போகும், சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணால் அப்போ அடுத்தடுத்த லெவல் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. கரண்ட் மார்க்கெட்டில் கரண்ட் டைமில் வந்து ஆன் ஸ்பாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட்டோட ஃபங்க்ஷன் ஆகும். டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் போகலாம் அப்படின்றது ப்ரொடிக்ஷனாக இருக்கும். கரண்ட் மார்க்கெட்டில் தான் நம்மளால் என்ன விஷயன்றதை சொல்ல முடியும். ஓகே, ஒரு வாரமாக வீடியோ போடலையே எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வாரம் இல்லை 2 வாரமாக எனக்கு சொந்தமான அதாவது எனக்கு சொந்தக்காரங்களான அதாவது அம்மாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் அங்கங்கே ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் அங்கங்கேயும் ட்ராவல் ஆனதுனால கொஞ்சம் என்னால் லைவ் அப்படின்றதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. அண்ட் வீடியோஸை நான் போட முடியல. ஸோ நாளையிலேருந்து எல்லா வீடியோஸும் போட ஆரம்பிச்சோம் இன்னிலேருந்து. ஓகே ஓகே நிஃப்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 26,298 அப்படின்றதாகும். ரவுண்ட் ஃபிகரில் நீங்கள் இப்போ நோட் பண்ணிங்க. ஏன்னா மார்க்கெட் ரவுண்ட் ஃபிகராக வந்து அட்டன் பண்ணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 26,298 அப்படின்னா 300 அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26,379 அப்படின்றது இருக்குது. 26,501 அப்படின்றது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட லோ. நல்லா பார்த்துங்க, சப்போர்ட் அப்படின்றது இந்த ப்ரீவியஸ் டேவோடைய லோ. ஏன்னா அது வந்து லோ கிளியர் பண்ணதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சின்ன புல்லிஷ் சப்ளைல இருந்தாலும் நாளைக்கு பாசிட்டிவ் ஃப்ளோ இருந்தாலும் நமக்கு இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டை வந்து நம்ம என்னைக்குமே பார்த்துக்கணும். ஏன்னா மார்க்கெட் டைரக்ஷன் நாளைக்கு என்ன சுச்சுவேஷன்னாலும் மாறலாம் அப்படின்றது இருக்கு. திடீர்னு எஃப்ஐஐ செல் பண்ணுவாங்க, ஃப்ளோ மாறும் அப்படிங்கும்போது நமக்கு திடீர்னு அவன் அடிச்சான்னு வரும். ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால எப்பவுமே சப்போர்ட் பிளான்லாம் பண்ணிக்கணும். ஸோ பாசிட்டிவ் அப்படின்றது மட்டும் ஃபுல்லாக மைண்டில் ஏற்றக்கூடாது. மார்க்கெட் ரிஸ்க் சென்டிமெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சு பண்ணுங்க, தெரியாமல் பண்ணாதீங்க, டேஞ்சரஸ். ஓகே, 26,050 அப்படின்றது சப்போர்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,993 அப்படின்றதும். நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 25,836 ஆகவும் இருக்கும். நாளைக்கு ரேலி மார்க்கெட்டாக இருக்குமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பெருசா மூவ் ஆகுமா அப்படின்னா வந்து நாளைக்கு இருக்காது. ஏன்னா நாளைக்கு ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மூவ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நான் சொல்லுவேன். ஸோ இதை தெரிஞ்சு படிச்சு பண்ணுங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். தெரிஞ்சு பண்ணுங்க, தெரியாம மார்க்கெட் பண்ணாதீங்க. மார்க்கெட் ரிஸ்க் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 59,656 ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 59,861 ஆகும். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 60,122 ஆகும் நாளைக்கு இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நிஃப்டிலையாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் புல்லிஷ்ன்றது சப்ளைல கொடுத்தா, பேங்க் நிஃப்டியில் வந்து இன்னைக்கு வந்து வெயிட்டேஜ்லாம் நல்லா இருந்தாலும் ப்ரீவியஸ் சென்டிமெண்ட்ல வெயிட்டேஜ்லாம் இருந்தாலும் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. இருந்தாலும் நான் 1 hour டைம் ஃப்ரேமில் காமிச்சிட்டு இருக்கேன், கம்ப்ளீட் சைடு வேஸ். ஸோ அதோட சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். சப்போர்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்னையோட டேயோட
இருக்கிறது ப்ரீவியஸ் லோ அப்படின்றத எடுத்துங்க, டேவோட லோ, இன்னைக்கு டேவோட லோ. அப்போ நாளைக்கு எடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, 59,344 ஆகும், 59,088 ஆகும் செகண்ட் சப்போர்ட்டும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 59,380 344, 59,000 இது ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சு, 59,088 அப்படின்றது செகண்ட் சப்போர்ட் ஆகும். தேர்ட் சப்போர்ட் வந்து 58,913 ஆகவும் நாளைக்கு இருக்கும். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க. ரேலி மார்க்கெட் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி இதுலையும் இருக்காது. இதில் எதிர்பார்த்தோம்னா மினிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் வந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் இருக்காது. செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும் இருந்தாலும். அதே மாதிரி நீங்கள் கரண்ட் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் டார்கெட் ப்ராப்பராக என்ட்ரியை போட்டு நல்ல ப்ராஃபிட் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெரிய லாஸ் இல்லாமல் மேக்ஸிமம் ப்ராஃபிட்லையும், லாஸஸ் அப்படின்றது எல்லா பிஸ்னஸ்லையும் நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடிங் பிஸ்னஸ்லையும் ஸ்டாப் லாஸ் அப்படின்றதெல்லாம் அட்டன் ஆகிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ டார்கெட் கரெக்டாக அடிக்கணும். டார்கெட் இல்லைனாலும் மேக்ஸிமம் வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸில் வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது கரெக்டான லெவலில் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா, ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 499 வித் கிளாஸஸோடைய உங்களுக்கு டிப்ஸ்ன்றது டெலிகிராமில் வரும். ஸோ ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேட் யாராவது பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பை, லவ் யூ ஆல். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மீண்டும். பை.